வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். நகை மோசடி தொடர்பாக சின்னத்திரை நடிகை தாமரை அளித்த புகாரில் துணை இயக்குநர் ஆதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சின்னத்திரை நடிகை ஸ்வேதா ஆதி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை சுமத்தி வரும் நிலையில் தாமரை புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? ஐஸ்கிரீம் சாப்பிடும் ஆசையில் ஐஸ்கிரீம் இருந்த டெம்போவை நாமக்கலில் இருந்து கடத்திச் சென்ற இளைஞரை ஈரோடு அருகே பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். சினிமா பாணியில் 6 கிலோமீட்டர் சேசிங் செய்து கடத்தப்பட்ட ஐஸ்கிரீம் வாகனத்தை மீட்டது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. அமெரிக்காவில் பணியாற்றி வந்த கேரள சகோதரிகள் இருவர் குமரிக்கு வந்து தற்கொலை செய்த நிலையில் மெயில் மூலமாக லண்டனில் வசிக்கும் சகோதரிக்கு அனுப்பிய தற்கொலை கடிதத்தில் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. திருமணத்திற்கு குடும்பத்தினர் கட்டாயப்படுத்தியதால் விபரீத முடிவெடுத்தவர்கள் முக்கடல் சங்கமிக்கும் குமரியிலேயே தங்களுக்கு இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சகோதரிகளின் விபரீத முடிவுக்கு திருமணத்திற்கு கட்டாயப்படுத்தியது மட்டும்தான் காரணமா? சென்னை பெசநகரில் கல்லூரி நண்பருடன் காரில் அமர்ந்திருந்த கல்லூரி மாணவியிடம் அத்துமீறிய காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். 8000 ரூபாய் பணம் பறித்ததுடன் நண்பர் பணம் எடுக்க ஏடிஎம் சென்றபோது காரில் இருந்த மாணவியிடம் அத்துமீறியவர் சிசிடிவியால் சிக்கியது எப்படி? தெலுங்கானா மாநில அரசு பேருந்தில் பணம் பெற்றுக்கொண்டு டிக்கெட் கொடுத்த நடத்துனரை சோதனைக்கு வந்த அதிகாரிகள் கண்டுபிடித்த நிலையில் அவர்கள் லஞ்சம் கேட்பதாக கூறி பயணிகளுடன் சேர்ந்து காலணியால் அடித்து துரத்திய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. டிக்கெட் பரிசோதகர் அளித்த புகாரின்படி நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் முகமூடி அணிந்து வீடுகளின் பூட்டை உடைத்து 230 சவரன் நகைகளை திருடியவர்களை இரு மாநில போலீசார் மடக்கி பிடித்தனர். தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கேரள திருடர்கள் சிக்கியது எப்படி? அமெரிக்காவில் பிரபல நிதி நிறுவனத்தில் வேலை செய்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஊழியருக்கு பெண் அதிகாரி ஒருவர் போதைப் பொருள் கொடுத்து பாலியல் சித்திரவதை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. பெண் அதிகாரியை பழி வாங்குவதற்காக தொடரப்பட்டதாக கூறப்படும் புகாரின் பின்னணி என்ன? ஹைதராபாத்தில் மனைவியின் விபரீத காதல் குறித்தறிந்த ஐடி ஊழியர் 19 பக்கங்கள் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்த நிலையில் காதலர்கள் இருவருடன் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். 2 மாத தேடுதலுக்கு பிறகு மனைவி காதலர்களுடன் பிடிபட்டது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.